காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 30ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். இன்றைய தினராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்று கரிநாள். அதிகாலை 3:28 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:37 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 2:37 வரை மரண யோகமும் காலை 5:51 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்வான நாள். திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். வேலையில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். பெண்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகத்தில் நல்ல பெயருள்ள விஐபிகளின் நட்புகளால் அல்ல நட்பால் ஆதாயம் கிடைக்கும். லாபகரமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அமைதியாக இருக்கணும். நான் உண்டு, என் வேலை ஒன்று இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறையிலே இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பெண்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். இல்லை எதிர்பார்த்த இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக, நீதிபதிகளாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே சின்ன சின்ன மனக்கசப்பு வரும், பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். நிறைய செலவாக இருக்கும். என்ன பண்ணுறது தெரியலையே, செலவுக்கு மேலே செலவாக வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு கவலை, கடுப்பு இருக்கும். மருத்துவ செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், ஸ்டீல், இரும்பு பிஸ்னஸ், ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும்.
சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவர்களுக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி என்பர்களே, வரவுகள் வரும் நாள். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இன்னைக்கு எங்க வரப்போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க, உங்களுக்கே வந்து சேரும். கொடுத்த கடனை சிலர் திருப்பி கொடுப்பார்கள். அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்டாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லபடியாக நடக்கும். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி என்பர்களே, கலை இலக்கியத்திலே ஆர்வம் கூடும் நாள். வாக்கல் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பறை இசை கலைஞர்கள், தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக சங்கீத கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், கவலைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணிடுவீங்க. விளையாட்டில் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை செல்வம் கிடைப்பதற்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து மீள்வார்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கணும். புது முயற்சியை ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி பார்க்கலாம். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாமல் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மந்த நிலைமை இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும். விரய செலவாக இருக்கும். அது சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். நல்ல செய்தி வந்து சேரும். வீட்டில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், நிலம், மனை, காணி, பூமி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும்.
மாலை நேரத்தின் பின்னர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பு நல்லா கப்புன்னு பிடிச்சுங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகளுடன் கோபம் வேண்டாம். பெண்களுக்கு காதல் கைகூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும், அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் அனுகூலமாக இருக்கான்னு பாருங்கள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பொருட்கள் காணாமல் போவதற்கு, களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். அந்த தைரியம் உங்களுக்கு வந்து சேரும். நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கி பண்ணிடுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். சொந்தமாக டீம் யூனிவர்சிட்டி, காலேஜ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள். வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தாயின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது நன்மைக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். வரவுக்கு மீறிய செலவு வந்து சேரும். ஏற்கனவே 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. குரு பகவானும் பெருசா அனுகிரகமா இல்லை. எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு நல்லது. நினைத்ததை செய்வதற்கு பல தடைகள்லாம் வரும், ஆப்ஸ்டாக்கிள்ஸ். அதெல்லாம் தாண்டி நீங்கள் சாதிக்கணும். மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும். இது நீங்கள் நல்ல பலன் கிடைக்க, தீய பலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.